சித்த வேதம் 33ஆம் நாள் தொடக்கம். ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகச்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 32ஆம் நாள் தொடக்கம். கண்ணன் என்பது கர்த்தா, அதாவது எழுவாயும், முயலை என்பது கர்மம், அதாவது செய்யப்படு பொருளும், கொன்றான் என்பது கிரியை, அதாவது பயனிலையும் ஆகும். அப்பொழுது கர்மத்திற்கு, அதாவது செய்யப்படு பொருளுக்கு தொழில் என்கிற அர்த்தம் போய்விட்டதல்லவா? கண்ணன் முயலை கொன்றான் என்கிற வாசகத்தில் நீர் சொல்லிய விதமல்லாமல் வேறு விதமான பொருள் இருக்குமா? இருக்காது. அப்பொழுது கர்மம் என்பதற்கு தொழில் என்ற பொருள் உண்டோ? இல்லை. ஆனால் கர்மம் என்பது என்னவாகும்? பெயரோடு கூடியிருக்கிற ஒரு வஸ்துவாக வந்தது, அதாவது செய்யப்படும் பொருள். ஆனால் உலகத்தில் கர்மம் என்பது இன்னதாகும் என்று தெரியாமலே அதை தொழில் என்று கருதி இருக்கின்றார்கள். அது அவ்விதமல்ல. ஒரு வஸ்து இல்லை என்றால் தொழில் செய்வதற்கு முடியாது. அவ்விதம் அல்லாமல் உலகத்தில் எப்படி பார்த்தாலும் கர்மம் என்பது வஸ்து என்றல்லாமல் தொழில் என்று காண்பதில்லை. ஏனென்றால் கர்த்தா, கர்மம், கிரியை இவைகள் மூன்றும் அடங்கி இருக்கின்ற வாசகமும், கர்த்தாவும் கிரியையும் அடங்கிய வாசகமும், கர்மமும் கிரியையும் அடங்கி இருக்கின்ற வாசகமும் நாம் பேசுகிறோம். அவைகளை பற்றியும் நாம் ஆலோசித்து பார்ப்போம். ஆனாலும் கர்மம் என்பது ஒரு வஸ்து என்றே வெளிப்படும். அதாவது கிருஷ்ணன் புசித்தான். இந்த வாசகத்தில் என்ன இருக்கின்றது? கர்த்தாவும் கிரியை மாத்திரமாகும். எது கர்த்தா, எது கிரியை? கிருஷ்ணன் என்பது கர்த்தா, அதாவது எழுவாயும், புசித்தான் என்பது கிரியை, அதாவது பயனிலையும் ஆகும். புசித்தான் என்பதை கிரியை, அதாவது பயனிலை என்று சொல்வதின் காரணம் என்ன? புசித்தல் தொழிலாகும். அந்த தொழிலுக்காகும் கிரியை, அதாவது பயனிலை என்று சொல்லுவது. நீரல்லவா முன்னால் கர்மம் என்பது தொழில் என்று சொன்னது. இப்பொழுது கிரியாகும் என்று சொல்லுகின்றீர். ஆனால் கிருஷ்ணன் புசித்தான் என்கிற வாசகத்தில் கர்மம் வெளிப்பட்டிருக்கின்றதா? இல்லை. ஆனால் கர்மத்தை வெளிப்படுத்தலாம். கிருஷ்ணன் எதை புசித்தான் என்கிற கேள்வியில் பழத்தை புசித்தான் என்று பதில் கிடைக்கிறது. அந்த வாசகத்தில் கர்மம், அதாவது செய்யப்படு பொருள் என்னவாகும்? அதில் கர்மம், அதாவது செய்யப்படு பொருள் என்பது பழமாகும். அப்பொழுது பழம் என்று சொல்லுவது தொழிலோ அல்லது வஸ்துவோ? வஸ்துவே ஆகும். அப்பொழுது கர்மம் என்பது ஒரு வஸ்து என்று இதிலும் வெளிப்படுகின்றது. தவிர உம்முடைய வீட்டில் ஒரு மாம்பழத்தை பத்திரப்படுத்த கொடுத்தீர். பின்பு ஒரு சமயத்தில் அந்த மாம்பழத்தை தேவைப்பட்டீர். அப்பொழுது அதற்கு பதிலாக அந்த மாம்பழத்தை தின்று விட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த வாசகத்தில் என்னென்ன இருக்கின்றன? கர்மமும், அதாவது செய்யப்படும் பொருளும், கிரியையும், அதாவது பயனடையும் மாத்திரம் உண்டு. அதில் கர்மம், அதாவது செய்யப்படும் பொருள் எது? கிரியை, அதாவது பயனிலை எது? மாம்பழம் என்பது கர்மமும், அதாவது செய்யப்படும் பொருளும், தின்றுவிட்டேன் என்பது கிரியையும், அதாவது பயனிலையும் ஆகும். இந்த வாசகத்திலும் கர்மம் வஸ்து என்றுதான் வெளிப்படுகிறது. அதனால் இது எவ்விதம்
உலகத்தில் நடக்கின்ற சங்கதிகளை பார்த்தாலும் கர்மம் என்பதற்கு வஸ்து என்று அல்லாது தொழில் என்கிற அர்த்தம் இல்லாததே ஆகும். அதனால் ஆகும் கர்மம் இல்லையானால் ஒன்றுமில்லை என்றும் எல்லாம் கர்மமாகும் என்றும் சொல்ல காரணம். அதுகொண்டு கர்மம் அதாவது செய்யப்படும் பொருள் வஸ்து ஆகும் என்று வெளிப்பட்டது. அப்பொழுது அந்த வஸ்து இல்லையானால் ஒன்றுமில்லை என்றும் எல்லா வஸ்து ஆகும் என்றும் வருகிறது. அதனால் அந்த வஸ்துவைத்தான் நாம் அறிய வேண்டும். அந்த வஸ்து என்பது எதுவென்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அது என்னதாகும் என்றால், எவையவை காணப்படுகின்றனவோ அவை அனைத்தும் வஸ்துவாகும். அதுகொண்டு இக்காணப்படுகிற எல்லாம் வஸ்துவாகும். இக்காணப்பட்டவை அனைத்தும் ஓரோர் வஸ்துவென்றாலும் நீர் இல்லாவிடில் உமக்கு இந்த வஸ்துக்களை காண்பதற்கு முடியுமா? முடியாது. அது என்ன காரணம்? நான் இல்லாததினால். நீர் இருக்கிறதென்றால் காண்பதற்கு முடியுமா? முடியும். ஆனால் நீர் தூங்குகிற சமயத்தில் இவைகளை காண்பதுண்டா? காண்பதில்லை. அது என்ன காரணம்? நீர் இல்லாதிருந்தீரா? அப்பொழுது நான் இருந்தேன் என்றாலும் என்னிலிருந்து உண்டான சக்தி என்னிலேயே அடங்கி இருந்தது. அதனால் காணவில்லை. அந்த சக்தி என்னவாயிருந்தது? ஒரு பிணத்திற்கு அந்த சக்தி உண்டாயிருந்ததோ? அந்த சக்தி என்னுடைய ஜீவசக்தியாய் இருந்தது. பிணத்திற்கு ஜீவன் இல்லாதிருந்ததினால் அந்த சக்தி உண்டாயிருந்ததில்லை. அந்த ஜீவசக்தி என்னவாயிருந்தது? வாயுவாய் இருந்தது. அந்த ஜீவசக்தி வெளியில் வாயுவாக சலிக்காமல் இருந்ததானால் இவ்விதமான யாதொரு நிலையும் காணப்படுமா? காணப்படுகிறதில்லை. அந்த ஜீவனுடைய சக்தியாகும் இக்காணப்படுகிற நிலைமை. அப்பொழுது காணுவதற்கு காரணமானது ஜீவனுடைய சக்தியாயிருக்கின்ற வாயுவாகும். அந்த வாயுவே வஸ்து. அந்த வாயுவாய் இருக்கிற வஸ்து இல்லையானால் யாதொன்றும் இல்லை. அந்த வாயுவில் பந்திக்கப்பட்டதாகும் உலகம். அந்த வாயுவாகும் கர்மம். இதனால்தான் கர்ம பந்தமாகும் உலகு என்று சொல்வதற்கு காரணம். அந்த கர்மம் செய்தாலே மோட்சம் அதாவது விமோசனம் அதாவது விடுதலை கிடைப்பதாகும். அந்த இருக்கின்ற வாயுவிற்கு நானாவிதமான எண்ணங்கள் தட்டுகின்றதனால் பந்தமாகிறது. ஆனால் கர்மமாயிருக்கின்ற வாயு மேற்சொன்ன எண்ணங்களை விட்டு தன்னில் தானே லயித்தால் மோட்சமாகின்றது. இதனால் தான் கர்மம் செய்தால் மாத்திரமே மோட்சம் கிடைக்கும் என்று சொல்ல காரணம். கர்மம் இசிக்கொள் வாயு, செய்கை இசிக்கொள் தொழில். அதனால் கர்மமாயிருக்கிற வாயுவினை கொண்டு செய்ய வேண்டும். அப்பொழுதே மோஷனமாகிறது. ஆனால் கர்மமாயிருக்கின்ற வாயுவினை கொண்டு எவ்விதமாகும் உலகத்தை பந்தித்திருக்கிறது என்பதை சொல்லுகிறேன், கேளும். 8 கால் பூச்சி என்று சொல்லப்படுகிற ஜீவியானது ஒரு வலை கட்டுகின்றது. அந்த வலையானது அது இருக்கிறதற்கும் அதனுடைய ஆகாராதிகளை சம்பாதிப்பதற்கும் மற்றும் உள்ளதற்காகும் அந்த வலை கட்டினது. எதனால் என்றால் நூலை கொண்டாகும் என்று நமக்கு தெரிகிறதல்லவா. ஆனால் அந்த நூல் எவ்விடமிருந்தாகும் கிடைக்கிறது? அதனுடைய உள்ளில் இருந்தாகும். அது அதனுடைய உள்ளில் இருக்கிற ஒரு சக்தி ஆகும். அந்த சக்தி ஒரு பசையாகும். அந்த சக்தியாயிருக்கிற பசை கொண்டு நூலாக்கி அந்த நூலை கொண்டு முன் சொன்ன வலையாயிருக்கிற உலகத்தை சிருஷ்டித்து அதனுடைய ஒரு பாகத்தில் அந்த ஜீவி இருக்கின்றது. அதில் ஏதேனும் ஜீவிகள் அகப்பட்டால் அவற்றை பிடித்து தின்னவும் செய்கிறது. ஆனால் மேற்சொன்ன பிரகாரம் நூலை கொண்டு கட்டப்பட்ட உலகத்தை அது தானாகவே அழித்து தன்னுள்ளிலே கொண்டு போய் சொஸ்தமாய் இருக்கின்றது. திரும்பவும் மேற்சொன்ன பிரகாரமே நூல் வெளியில் கொண்டு வந்து உலகத்தை கட்டுகிறது. இவ்விதம் கட்டுவதும் அழிப்பதும் செய்து கடைசியில் அதனுடைய
புச்சம் அதாவது உற்பத்தி ஸ்தானம், அதாவது உண்டாக்கி கொண்டிருக்கிற இடத்திலிருந்து அந்த நூல் அற்று போகின்றது. அப்பொழுது தான் கட்டியிருக்கிற உலகத்தில் தான் தானே விழுந்து சாகிறது. ஆனால் அந்த நூல் வெளியில் வந்ததில் சிறிது தூரத்திலிருந்து அருந்து போனால் அந்த அருந்த துண்டோடு பசையாயிருக்கின்ற நூலை இணைத்து சேர்த்து கட்டுவதும் அழிப்பதும் செய்வதாய் இருந்தது. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.